பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தமிழக வெற்றி கழகத்தின் கவனக்குறைவால் ஆதரவு கொடுக்க வந்த அமமுக MLA காமராஜ் கைமீறி சென்று விட்டதாக தன் கட்சியினரிடம் விஜய் கொந்தளித்துள்ளார். இதுகுறித்து தாவேக மூத்த நிர்வாகி ஒருவர் கூறியதாவது: தேர்தல் முடிவு வெளியான அன்றே தாவேகவுக்கு ஆதரவு கொடுக்கும் மனநிலைக்கு அமமுக MLA காமராஜ் வந்துவிட்டதாக தெரிந்தது. அதைத் தொடர்ந்து நடிகர் சசிகுமாரை வைத்து படம் இயக்கிய ஒரு இயக்குனர் வழியே சென்னைக்கு காமராஜ் அழைத்து வரப்பட்டார். கட்சி தாவல் தடை சட்டத்தில் இருந்து தப்பிக்க அமமுகவில் இருந்து காமராஜை விலக வைத்து விஜய் முன்னிலையில் தாவேகவில் இணைத்திருக்க வேண்டும், அல்லது வெளிப்படையாக தாவேகவுக்கு அவர் ஆதரவு தெரிவிப்பதை அறிவிக்க செய்திருக்க வேண்டும். அப்படி செய்யாமல் ஹோட்டலில் அவரை தாவேகவினர் தங்க வைத்துள்ளனர். அப்போது அமைச்சர் பதவியை காமராஜ் கேட்டுள்ளார். அந்த நேரத்தில் விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், IUML ஆகியவை ஆதரவு கொடுக்க முன்வந்ததால் காமராஜ் ஆதரவு வேண்டாம் என அனுப்பிவிட்டனர். அவர் மீண்டும் அமமுக பொதுச் செயலர் தினகரனிடம் சென்று விட்டார். அவரிடம் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி முதல்வராக ஆதரவு அளிப்பதாக கையெழுத்து பெறப்பட்டது. பின் புதுச்சேரியில் அதிமுக MLA-க்களுடன் தங்க வைக்கப்பட்டார். இந்நிலையில் பெரும்பான்மையை நிரூபிக்க காமராஜ் ஆதரவு தேவை என தாவேக தலைமை முடிவு செய்ததால் புதுச்சேரியில் இருந்த காமராஜை மே 8ஆம் தேதி தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர். விஜய் ஆட்சி அமைக்க அவரும் சம்மதம் தெரிவித்துள்ளார். அதைத் தொடர்ந்து தாவேக ஆட்சி அமைக்க அமமுக MLA காமராஜ் ஆதரவு அளித்திருப்பதாக கவர்னரிடம் தெரிவித்துள்ளனர். இந்த தகவலை அறிந்த தினகரன் புதுச்சேரியிலிருந்து காமராஜை சென்னை அழைத்து வந்து கவர்னரிடம் தாவேக மீது புகார் கூறியதுடன் போலீசில் புகார் அளித்தார். இந்த தகவல்களை அறிந்த விஜய் அவரை அழைத்து வரும் பொறுப்பில் இருந்த தன் வியூக வகுப்பாளர் மற்றும் தாவேக நிர்வாகிகளை திட்டி தீர்த்துள்ளார் என அவர் கூறினார்.